ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மகாபாரத்தில் பார்க்க போகிறது பீஷ்மரின் தியாகம். அதாவது நம்ம பீஷ்மர் பண்ண தியாகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பீஷ்மரோட அப்பா அரசவைக்கு ரொம்ப சோகமாக வரதா பீஷ்மர் பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அந்த தேரோட்டியை கூப்பிட்டு கேட்குறாரு பீஷ்மர், ஏன் அப்பா இவ்வளோ சோகமாக இருக்காரு அப்படின்னதுக்கு அந்த தேரோட்டி சொல்கிறாரு, செம்பவடம் அரசரோட மகள் சத்தியவதியை உங்க அப்பா விரும்புறாரு. அதனால அப்பா போய் அவர்கிட்ட பொண்ணு கேட்க போனாரு. இந்த மாதிரி உங்க மகளை நான் விரும்புறேன், எனக்கு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அரசர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த நிபந்தனையும் கிடையாது. ஆனா நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் பிறக்கிற குழந்தை தான் நாளைக்கு நாட்டை ஆள்ற அரசராக வரணும். உங்களோட மூத்த மகன் பீஷ்மர் நாடை ஆளக்கூடாது அப்படின்னோடனே அவர் ரொம்ப மன வருத்தமாகி எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு வந்துட்டாரு அப்படின்னு தேரோட்டி பீஷ்மர்கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்ட பீஷ்மர் அப்பாக்காக ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இவர் போய் அந்த அரசரை பார்க்குறாரு. அந்த அரசரை பார்க்கும்போது அந்த அரசரும் ரொம்ப மரியாதையாக அவரை கூப்பிட்டு நடத்துகிறாரு, பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உங்கள் மகளை பிடிச்சிருக்கு, நீங்கள் உங்கள் மகளை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இப்பயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் உங்கள் அப்பாவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் அந்த நாட்டை ஆளணும். இந்த நிபந்தனை தான் சொன்னேன், ஆனால் உங்கள் அப்பா எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னோடனே பீஷ்மர் சொல்கிறாரு, இதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிறக்கிற குழந்தை தான் நாளைக்கு இந்த நாட்டே ஆளும். நான் எப்போவுமே அரசவை ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அந்த மன்னரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த திருமணத்தில் சம்மதமா, உங்களோட சம்மதத்தை கொடுத்தீங்கன்னா நான் சம்மதத்தை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு, எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிறாரு. முழு சம்மதம்னு சொல்லிட்டு உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு அரச குலத்தை சேர்ந்தவர், நீங்கள் எது சொன்னாலும் பொய் சொல்ல மாட்டீங்க, சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டீங்க. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வர மனைவி உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் மனசு மாட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாக்காக இந்த பதவியும் விட்டு கொடுக்குறேன், இப்போத்துலேருந்து நான் பிரம்மச்சாரியாவும் வாழ போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், அரசவையும் ஏற மாட்டேன். இதை நான் எங்கள் அப்பாக்காக பண்ணுற பெருமையான தியாகம் அப்படின்ட்டு பீஷ்மர் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே அந்த மன்னருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி, என்னோட இந்த கல்யாணத்துக்கு என்னோட முழு சம்மதம், உங்கள் அப்பாவுக்கு என் பொண்ணை நான் மனசார கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பீஷ்மரோட தலைமையிலேயே அவங்க அப்பாவுக்கும் அந்த சத்தியதேவிக்கும் திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் சத்தியதேவிக்கும் சாந்தனு மன்னருக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறாங்க. முதல் மகன் சித்ராங்கந்தன், அடுத்தது விசித்திர வீரியன். சில வருஷம் கழிச்சு சாந்தனு மன்னர் மரணம் அடைஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் சித்ராங்கந்தனை நாட்டு அரசனாக பீஷ்மர் முடிசூட்டுறாரு. அப்போ காந்தர்வ நாட்டு அரசருக்கு அவர் பேரு சித்ராங்கந்தன்றனால அந்த மன்னர் என்ன சொல்றாருன்னா, ஒன்று உன்னோட பேரை மாத்திக்கோ, இல்லைன்னா என் கூட சண்டை போடு, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சித்ராங்கந்தன் பேரு அப்படின்னோடனே சித்ராங்கந்தன் போய் போர் புரிகிறாரு. அந்த போர்ல அவர் மரணமும் அடைஞ்சிடறாரு. அதுக்கு அடுத்து விசித்திர வீரனுக்கு பீஷ்மர் முடிசூட்டுறாரு மன்னனா. அதுக்கப்புறம் விசித்திர வீரன் தான் அந்த நாட்டோட அரசராக இருக்காரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் விசித்திர வீரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது காசியில் அந்த நாட்டோட அரசருக்கு அவங்களோட மகளுக்கு சுயம்பரம் நடக்கிறதா செய்தி பீஷ்மர் காதில் விழுகுது. அவருக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அது யார் யாருன்னா அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. இதை கேட்ட பீஷ்மர் உடனே காசிக்கு கிளம்பி போறாரு சுயம்பரத்தை பார்க்கறதுக்காக. அங்க நிறைய நாட்டு அரசர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்போ பீஷ்மருக்கு ரொம்ப வயசாக இருக்கும்ல, அவருக்கு அந்த வெள்ளை முடி இருக்கும், அவரோட தோல்லாம் சுருங்கி இருக்கும்ல, இதெல்லாம் மற்ற நாட்டு அரசர்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேலி கிண்டல் பண்ணுறாங்க. இவ்வளோ வயசான காலத்தில் உங்களுக்கு கல்யாணம் கேட்குதா, நீங்கள் சுயம்பரத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னோடனே பீஷ்மருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பீஷ்மர் வரதை பார்த்துட்டு அந்த காசி நாட்டு மன்னருமே கோவமாயிட்டு அவங்க 3 மகளையும் அந்த சுயம்பரத்துல கூட்டிட்டு போறாரு. அதை பார்த்த மற்ற நாட்டு மன்னர்களுக்கெல்லாம் பீஷ்மர் மேல கோவம் பீஷ்மரை தடுக்க பாக்குறாங்க. உடனே பீஷ்மர் ஒருத்தர் கூடயா சண்டை போட்டு எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறாரு. அந்த சுயம்பரத்துல எல்லாத்தையுமே தோக்கடிச்சு அந்த காசி நாட்டு மன்னரோட 3 மகள்களையும் பீஷ்மர் அவரோட நாட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போது அந்த 3 பெண்ணில் ஒரு பெண் அம்பை இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தோக்கடிச்சிங்களே சௌபல நாட்டு மன்னர், அவரை தான் நான் விரும்புகிறேன், நான் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற அவங்களோட விருப்பத்தை பீஷ்மர்கிட்ட சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத சீரீஸை நம்ம சேனலில் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை கேட்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.